ஹலோ கைஸ், சிஸ்டர் கூட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் சிஸ்டர் எல்லாரையும் லைனில் நிற்க வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ரிங்கை கலட்டு, மெகந்தி எல்லாம் ஸ்கூலுக்கு போட்டு வராத அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிட்டு வராங்க. சாக்ஸை நல்லா மேலே இழுத்து போடு. ஒரு பொண்ணு கூப்பிட்டு, லிசா உன் ஹேர் இவ்வளோ லென்த்தாக இருக்கு, நீ எதுக்கு அந்த போனி டெயில் போட்டுட்டு வந்த? நீ போய் அதை கலட்டு, இல்லைன்னா நான் அதை கலட்டிடுவேன். ஒழுங்கா போய் வெளியே போய் தலையை பின்னிட்டு வா அப்படின்னு வெளியே அனுப்புறாங்க. அப்போ சிஸ்டர் கார்கியை கூப்பிட்டு சுத்துங்கிறாங்க. நான் எதுக்காக சுத்தணும் அப்படிங்கிறா. நீ சுத்து அப்படின்னு சொல்லி சுத்த வைக்கிறாங்க. சுத்த வச்சு நீ எதுக்காக ஷார்ட்ஸ் போட்டு வரல அப்படின்னு. இது எது கேர்ள்ஸ் ஸ்கூல் தானே, இதெல்லாம் எதுக்காக பாக்குறீங்க? இதை பத்தி யார் கேர் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு அவ சொல்றா. உன்னோட பேரண்ட்ஸ் இந்த ஸ்கூலுக்கு அனுப்புனது உன்னை ஒரு நல்ல கேர்ளா இருக்கிறதுக்காக தான் அனுப்பியிருக்காங்க. டிசிப்ளின்லாம் ப்ராப்பரா கத்துக்க, அது எங்களோட கடமை, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி அவளையும் அனுப்பிச்சிடறாங்க. அப்ப கியாரா சொல்றா, சூப்பர் சிஸ்டர், நல்லது பண்ணிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. இதை பார்த்துட்டு ஜோயாவும் நிக்கிதாவும் கமெண்ட் அடிக்கிறாங்க சிஸ்டர் ஒருவேளை பணத்தை அங்கதான் உள்ள வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. அப்ப ஜோயா சொல்றா, எல்லாருக்குமே அது விதிவிலக்கு தானே, அங்கதானே பணத்தை தெரியாம ஒளிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப ஆன் சொல்றா, கைஸ் நம்ம இப்படி எல்லாம் பேசக்கூடாது, அவங்க அது பிரைவேட்டா பண்றாங்க, அதை பத்தி எல்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னு அவ சொல்றா. அப்போ ஜோயா சொல்றா, சிஸ்டர் போட்டிருக்காங்கல்ல அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றா. அப்ப ஆன் சொல்றா, ஓ சூப்பரா இருக்கு, நானும் இந்த டிஸ்கஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறா. அப்ப நிக்கிதா கமெண்ட் பண்ண நீயும் அப்படின்னு சொல்றா. ஆன் கேவலமா ஒரு கமெண்ட் அடிக்கிறா. அப்ப நிக்கிதா, பரவாயில்ல, ஓகே தான், நல்லதான் கமெண்ட் பண்ற அப்படின்னு சொல்றா. அப்புறம் கார்கி கிட்ட சொல்றா, நீ சொல்லு, கண்டுபிடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஐயோ கடவுளே, இந்த ஸ்கூல் எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு, நான் சீக்கிரம் நல்ல வேலை கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா கார்கி. அப்ப ஆன் கார்கி கிட்ட சொல்றா, உனக்கு ஷார்ட்ஸ் போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீ மொத்தமாவே ஷார்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோ, உனக்கும் ஓகேவா இருக்கும், கம்ஃபர்டபுளா அப்படின்னு சொல்றா. இந்த டைம்ல கிளாரா சிஸ்டரை கூப்பிட்டு பிரேக் கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் இவங்க பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அங்க பாரு, அவ பிரேக் கேட்டுட்டு இருக்கா, பீரியட்ஸ் நினைக்கிறேன், இது நியாயமே இல்ல அப்படின்னு ஆன் சொல்லும் போது, அவளுக்கு பீரியட்ஸ் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோயா சொல்றா. பாவம் தான் அவ அப்படின்னு நிக்கிதா சொல்றா. பீரியட்ஸ்னாலே எல்லாருமே சிம்பதி கிரியேட் பண்ணி எப்படியாவது பிரேக் கேட்கலாம்ல அப்படின்னு சோயா சொல்லும் போது கார்கி சொல்றா, இப்போதைக்கு அவள் லக்கு தான் அப்படின்னு சொல்றா. இப்போ நிக்கிதா சொல்றா, என்ன எனக்கு தெரியும் பீரியட்ஸ்னா பெயின்லாம் இருக்காதுன்னு சொல்லி எனக்கு காட்ட தெரியும், ஆனா இப்போதைக்கு எனக்கு பீரியட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றா. இப்போ சோயா சொல்றா, நீ அது வரைக்கும் நார்மலா இருக்கன்னு சொல்லி என்ஜாய் பண்ண இந்த டேஸ், பீரியட்ஸ்னு வந்துச்சுன்னா நாம 40 வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டப்படணும், மாசம் மாசம் இதே வேலையா இருக்கும், ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா அதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்ல, அதனாலதான் சொல்றேன், இப்போதைக்கு எனக்கு உனக்கு புரியாது, ஆனா நீ என்ஜாய் பண்ணு, இந்த மைண்ட் செட்டை மாத்து அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. எனக்கும் தெரியும், ஆனா பாரு, நானும் எப்பயாவது திடீர்னு எமர்ஜென்சி பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இந்த பேடை எடுத்து வச்சுட்டு தான் இருக்கேன், எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி அப்படின்னு அவ சொல்றா. ஜோயா சொல்றா, எல்லாத்தோட பாடியும் டிஃப்ரெண்ட் டைப், ஒருத்தவங்களுக்கு சீக்கிரம் வரும், ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா வரும் அப்படின்னு சொல்றா. இப்ப கார்கி சொல்றா, பரவாயில்ல விடு, நீ திங்க் பண்றது ஒன்றும் தப்பு கிடையாது, அது கவலைப்படவும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றா. இப்ப இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சீனியர்ஸ் வராங்க. அப்ப ஆன் ஹாய் சொல்றா, ஓ நாங்கெல்லாம் பாஸ் ஆகி போயிட்டோம், நீ இன்னும் ஃபெயில் ஆகி அங்கேயே தான் இருக்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது நிக்கிதா கொஞ்சம் முறைக்கிறா. உடனே அவங்க ஓகே கேர்ள் டிராமா காம்படிஷன் 1 மந்த்ல இருக்கு, யாராவது ரோமியோ ஜூலியட் ஆடிஷன்ல கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, பேர் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. யாரும் ஒன்னும் சொல்லல. அப்ப இன்னொரு சீனியர் சொல்றா, சிஸ்டர் ரோசி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டோம், ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் டெய்லியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உடனே அவங்க எல்லாம் கை தூக்குறாங்க. அப்போ அவங்க சூஸ் பண்றாங்க, பேரா வேணும், நீங்க 2 பேரு, நியூ கேர்ளும் ஆனும் ஒரு பேரன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு ஓகே கேர்ள் see you bye அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது ஆன் சொல்றா, நான் கை தூக்கவே இல்லை, நான் ஹைட்டா இருக்கனால அவங்க அதை பார்க்கல என்னன்னு தெரியல அப்படின்னு ஆன் சொல்லிட்டு இருக்கா. இப்போ கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. இங்க நிக்கிதா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா. அப்போ என்னாச்சு அப்படின்னு சோயா கேக்குறா. அப்போ கார்கி சொல்றா, என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேக்குறா. சோயா கேக்குறா, நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சோயா, வயிறு ரொம்ப வலிக்குது, ஏதோ வயிற்றுல அப்படியே குத்தி குத்தி ரொம்ப வலிக்குது, நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அப்போ ஆன் சொல்றா, அதனாலதான் அவ 2 நாளா கெமிஸ்ட்ரி லேபை விட ரொம்ப மோசமா அவ பக்கத்துல ஸ்மெல் வருதான்னு கேக்குறா. அப்போ இவ என்ன அப்படின்னு பேசுறீங்கன்னு கேட்கும்போது ஜோயா சொல்றா, நிக்கு நீ புரிஞ்சுக்கோ, ட்ரை பண்ணு, அநேகமா உனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன், நீ போய் செக் பண்ணி பாரு வாஷ்ரூம்ல அப்படின்னு சொல்றா. அப்போ நிக்கிதா சந்தோஷப்பட்டுட்டு வேகமா, சிஸ்டர் எனக்கு வாஷ்ரூம் போகணும், பிரேக் வேணும்னு கேக்குறா. எதுக்காக உனக்கு பிரேக் அப்படின்னு கேட்கவும், இல்ல எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது ரெஸ்ட், நான் போகணும்னு சொல்லவும், நீ வாஷ்ரூம் போகலாம், ஆனா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ போ அப்படின்னு சொல்றாங்க, இல்லன்னா இன்னும் நீ எக்ஸ்ட்ரா ஃபைன் கட்டணும் அப்படிங்கிறாங்க. அப்ப கார்கி சொல்றா, சிஸ்டர் இது ரொம்ப தப்பு, வாஷ்ரூம் போறதுங்கிறது நார்மல் தான், இதெல்லாம் ரொம்ப நீ ரொம்ப. அப்ப சிஸ்டர் அவளையும் திட்டுறாங்க, இதுல நீ தலையிடாத, ஆனா அதுதான் உன்னால முடியாதே அப்படிங்கிறாங்க. அப்ப அவ சொல்றா, என்ன பண்ண முடியும், அப்புறம் அது இன்ஃபெக்ஷன் ஆயிராதா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கிறா. அப்ப ஆன் சொல்றா, யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்றா. அப்ப சோயாவும் சொல்றா, ஆமா சிஸ்டர், கார்கி சொல்ற கரெக்ட் தான், அவளுக்கு அர்ஜென்டா இல்லாட்டி கூட வாஷ்ரூம் போகணும் அப்படின்னா நீங்க பர்மிஷன் கொடுக்கணும், இல்லைன்னா தேவையில்லாம இன்ஃபெக்ஷன் ஆகும் அவளுக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆகி, நீங்க ஃபர்ஸ்ட் என்னோட கிளாஸ்ல இருந்து 4 பேர் வெளியில போங்க, என்னோட கிளாஸ்ல இருக்கிறதுக்கு நீங்க தகுதியே கிடையாது, 4 பேர் வெளியே போங்க, அவுட் அப்படின்னு கத்திடுறாங்க. சோயா கார்கிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. நீ நிக்கிதாக்காக இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி பேசினது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
இது நிக்கிதாக்காக இல்ல, இதுதான் கரெக்ட், அதனாலதான் நான் பேசினேன் அப்படின்னு அவ சொல்றா. அப்ப வந்து ஆன் சொல்றா, நான் வந்து இது ஜோயாவா தான் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா நிக்கிதாக்கா இருக்கும்னு நான் நினைக்கல அப்படிங்கிறா. அப்ப என்ன சொல்ற ஆன் கேட்கும்போது, இல்ல நான் வந்து என்னோட பீரியட்ஸ் ஆகும்போது எனக்கும் வந்து நிக்கிதாக்கும் ஒரே சேம் டைம்ல தான் வர மாதிரி இருக்கும் எப்பவும், அதனாலதான் அப்படி சொன்னேன்னு சொல்றா. இல்ல நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே, அதனால எப்பவுமே மேக்சிமம் ஒத்து போகும் அப்படின்னு சொல்லி. என்ன குப்பை இது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் நடக்கிற கதை, இப்படி எல்லாமா இருக்கும் அப்படின்னு ஜோயா சொல்றா. அப்படிலாம் எதுவும் இல்ல, அப்படியெல்லாம் இருக்காது, இது வெறும் கட்டுக்கதை அப்படின்னு அவ சொல்லும்போது, இல்ல நடந்தாலும் நடக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆன் சொல்றா. அப்ப ஜோயா சொல்றா, அப்ப என் கூட உட்காந்துட்டு இருந்தானா பக்கத்துல ஏன் டைம்ல அவளுக்கு வருமா? அப்ப கார்கி சொல்றா, அப்படியெல்லாம் இருக்காது, ஒரு தடவை ஒவ்வொரு மாதிரி இருக்கும், இதெல்லாம நம்ம சொல்ல முடியும் தெளிவா அப்படின்னு அவ பேசுறா. அப்பனா இது ரத்த சம்பந்தமா இருக்குமா அப்படிங்கிறாங்க. இப்படி மாறி மாறி டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப அவ சொல்றா, கைஸ் நிக்கிதா வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஆனா அவளுக்கு வர டைம் வந்து மத்தவங்க கூட வந்து கம்பேர் பண்ணி நீங்க சொல்றது ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நிக்கிதா வரா. அப்போ என்னாச்சு, பீரியட்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு அவ கேக்குறா. அப்ப அவளுக்கு பீரியட்ஸ் ஆகல. சரி பரவாயில்ல விடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உனக்கு பீரியட்ஸ் ஆயிடும் அப்படின்னு அவ சொல்லி சமாதானப்படுத்தி பின்னாடி வந்துட்டு இருக்கா. உனக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு வந்து பீரியட் வந்து நமக்கு போன தடவை கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது நடந்தது, இப்போ இந்த தடவை வரல, அதனால ஒவ்வொரு பாடி ஒவ்வொரு மாதிரி டைப், நீ இதெல்லாம் வந்து நினைச்சு கஷ்டப்படாத, ஒரு சில பேருக்கு கரெக்டா டைமுக்கு வரும், ஒரு சில பேருக்கு லேட் ஆகும், ஒரு சில பேருக்கு முன்ன பின்ன வரும். அப்ப ஆன் சொல்றா, இதுக்காக நீ கவலைப்படாத, வரி பண்ணாதன்னு சொல்றா. அப்ப நிக்கிதா சொல்றா, ஆமா நானும் சும்மா ஜோக்குக்காக தான் சொன்னேன், எனக்கும் தெரியும் இது எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஆன் சொல்றா, ஆமா உனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுதான், இருந்தாலும் நானும் உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தான் இப்படி எல்லாம் நாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்றா. அப்ப ஜோயா அவளை ஹக் பண்ணி சொல்றா, நீ ஒன்னும் வருத்தப்படாத, அதெல்லாம் நமக்கு ஆயிடும், நீ வேணா பாரு, உனக்கு கரெக்டா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவ எமோஷனலா வந்து சொல்றா. இப்போ இந்த சீனியர் சொல்றாங்க, நீங்க ஆடிஷனுக்காக வந்தது ரொம்ப சந்தோஷம், நம்ம லாஸ்ட் இயர் வச்சிருந்த காஸ்டியூம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்னொரு சீனியர் சொல்றாங்க, ஆன் டி சில்வா அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு ஆடிஷன்ல பார்க்கலாம் பாய் ஆன் மேன் டி சில்வா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ கார்கி எதுக்காக அவங்க அப்படி உனக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்பதான் அவ சொல்றா, இல்ல நான் ஒரு வருஷமும் ரோமியோ வந்து கெட்ட போடுவேன், அதனாலதான் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லவும், நீ சொல்ல வேண்டியதானே இந்த மாதிரி என்ன வந்து கூப்பிடாதீங்கன்னு சொல்லி. நான் சொல்லிட்டேன், ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க, என்னால சண்டை போட முடியாது, சரி வா நம்ம ஸ்கிரிப்ட் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கிரிப்ட் படிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ரோமியோ ரோமியோ அந்த சாங் படிச்சிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சொல்லிக்கிறாங்க, நீ ரோமியோ நான் ரோமியோ நீ ரோமியோன்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜோயா கேக்குறா, இன்னுமே உனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்கா கேட்டுட்டு இருக்கா. கடவுளே என்னால வலி தாங்க முடியலன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அப்ப இன்னொரு கேர்ள் வந்து கேக்குறா, நிக்கிதா பிளேடு கூட நான் ஆப்பிள் கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவ பெயினோட அந்த பிளேடு எடுத்து கொடுக்கும் போது அந்த பொண்ணு கிட்ட ஜோயா சொல்றா, பீரியட்ஸ் பெயின் தான் வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றா. அப்ப அவ பிளேடை வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்றா. இப்போ ஜோயா வந்து நிக்கி கிட்ட சொல்றா, அங்க பாரு நிக்கி, எல்லாருமே வந்து டைம்ல என்னெல்லாம் வந்து கொண்டு வராங்க பாரு, உங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்க டைம்ல ஹாட் வாட்டர் பேக், பீரியட் பேட்சஸ், அப்புறம் பெயின் கில்லர்ஸ், ஸ்ட்ரெச் பால், நிறைய சாக்லேட்ஸ், மெடிசன் எல்லாமே பாரு எல்லாம் வச்சிருக்காங்க, எல்லாருக்குமே இது காமன் தான், நீ வேணா இதை யூஸ் பண்ணி பாரு, ஸ்ட்ரெஸ் பால் வச்சுக்கோயே அப்படின்லாம் கேட்கும்போது எனக்கு எதுவுமே தேவையில்ல அப்படின்னு கோவப்படுறா. இப்போ அவ வந்து கபோர்டை கிளீன் பண்ணிட்டு இருந்தா. கிளீன் பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது அவ வந்து ஃபேன் யூஸ் பண்ணிட்டு இருந்தா. அதை பார்த்து அவ கொஞ்சம் ஹாப்பியா தான் இருந்தா. சரி ஓகே ஏதாவது யூஸ் பண்ணிக்கலே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ரோமியாவா நடிக்கிறேன்னு சொன்ன, அதனாலதான் நான் ஜூலியட்டா உங்க கூட பேர் பண்ண ஓகே சொன்னேன் அப்படின்னு சொல்றா. அப்ப கார்கி சொல்றா, நீ தான் ஹைட்டா இருக்க, நீ தான் வந்து ரோமியோவா நடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும், பாய்ஸ் ஹைட் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ கடவுளே, நம்ம ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு அவ சொல்றா. அப்புறம் அவ சொல்றா, நீ வேணா பாரு, உன்னோட லிப்ஸ் பாரு பாய்ஸ் மாதிரி இருக்கு, உன்னோட ஆர்ம்ஸ் பாரு, ஷோல்டர்ஸ் பாரு அப்படின்லாம் சொல்ல. என்ன ஷோல்டர்ஸ் அப்படின்னா, ஐயோ சாரி தெரியாம சொல்லிட்டேன். கார்கி சொல்றா, ஆன் எனக்கு ரோமியோவை வந்து ஒரு கேரக்டரா கூட பிடிக்கல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நீ அந்த கேரக்டர் போடு, எனக்கு அது பிடிக்கலன்னு அவ சொல்றா. ஆன் சொல்றா, நானும் வருஷம் இதான் போடுறேன், எனக்கு இது பிடிக்கல, நீ இந்த தடவை வந்து ரோமியோ பண்ணு, நான் ஜூலியட் பண்றேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, சீரியஸா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றா. சரி இப்போ கார்கி சொல்றா, ரெண்டு பேரும் நம்ம காம்படிஷன் வச்சுக்கலாம், யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து ஜூலியட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு சேர்ல உட்காந்துட்டு ஸ்டடியா உட்காரணும், அசையாம உட்காரணும், யார் எத்தனை செகண்ட் உட்காந்துருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த காம்படிஷன் பண்றாங்க. அதுல கார்கி வின் ஆயிட்டா, அவளுக்கு மார்க்ஸ் போட்டிருக்கா. அடுத்து வந்து அவங்க கேட் பால்க்கு நடக்கிறாங்க. அதுல கார்கி வந்து ஸ்லிப் ஆயிட்டா, ஆனுக்கு தான் வந்து மார்க்ஸ் கிடைச்சிச்சு. இப்போ கார்கி வந்து கீழே ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கா. அவகிட்ட கூப்பிட்டு, நீயே சொல்லு, எங்க ரெண்டு பேத்து கூட யார் கூட டேட்டிங் போக நீ விரும்புற அப்படின்னு கேட்கவும் அவ வந்து சொல்றா, நான் ஏன் உங்க ரெண்டு பேத்து கூடயும் போக கூடாது அப்படின்னு சொல்றா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் நிறைய காம்படிஷன் வச்சு மார்க்ஸ் போட்டுக்கிறாங்க. இப்போ மார்க்ஸ் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா இருக்கு. இந்த பக்கம் நிக்கிதா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா, ஸ்ட்ரெஸ் பால்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப வந்து ஜோயா சொல்றா, அந்த மெடிசன் எடுத்துக்கோங்கிறா. எனக்கு வேண்டாம், நீ மெடிசன் இப்பவே சாப்பிட்டு ஆகணும்னு மிரட்டுறா. இப்போ கார்கி சொல்றா, என்னோட ஐலேஷ் வந்து ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்குங்கிறா. என்னோட ஹேர் ரொம்ப லாங்கா இருக்குன்னு ஆன் சொல்றா. இப்போ கார்கி என்கிட்ட நிறைய லிப்ஸ்டிக்ஸ் இருக்குன்னு சொல்றா. அப்ப அவ எத்தனைன்னு கேக்குறா. என்கிட்ட 3 இருக்குங்கிறா. என்கிட்ட 1 தான் இருக்கு ஷெட் அப்படிங்கிறா. இப்போ சிஸ்டர் ரோசி கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அவங்க போர்ட்ல வந்து டிராயிங் வரைஞ்சிட்டு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நிக்கிதா வந்து அழுதுட்டு இருக்கா. என்னால முடியல ஜோயா அப்படிங்கவும் பார்த்துட்டு, ஐயோ நிக்கு உனக்கு காய்ச்சல் வேற இருக்கு, இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு,
பெயினும் இருக்கு, தெரியல சோயா, ஒவ்வொரு பாடி டிஃப்ரெண்டா இருக்கு, ஒருவேளை பீரியட்ஸ் ஆகுறதுக்காக ஃபீவர் வரலாம் அப்படின்னு சொல்றா. அப்போ அவ சொல்றா, இல்ல எனக்கும் தெரியல, நம்ம நிக்கிதாவை உடனே ஷிக்ரூமுக்கு கூட்டிட்டு போகணும், அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பீரியடும் ஃபீவரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்து கங்க்ராச்சுலேஷன் நிக்கிதா, பீரியட்ஸ்ங்கிறது ஒரு நார்மலா ஒரு பெண்மைக்கான உணர்வை தான் குறிக்குது, அதனால நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது நிக்கிதா சொல்றா, சிஸ்டர் எனக்கு ஒன்றும் இல்லை, பீரியட்ஸ் எல்லாம் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, நீ இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபீல் பண்ணு, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு பாடி ஒவ்வொரு டைப், ஒருத்தவங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு பெயினே இருக்காது, அதான் உனக்கு வந்து ஃபீவரும் சேர்ந்து வருதுன்னு நான் நினைக்கிறேன், இது தப்பு இல்லை, கவலையும் படாத, ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவ மயங்கி விழுந்துடுறா. இங்க இவங்க 2 பேத்துக்கும் இன்னும் ஆர்குமெண்ட் முடியல. அப்ப அவ சொல்றா, நான் வந்து டாஸ் பண்றேன் காயினை, ஹெட் விழுந்தா நான் தான் வந்து ஜூலியட் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி டாஸ் பண்றா, அவ தான் ஜெயிக்கிறா, ஹெட் வருது, ஐயோ இது நியாயமே இல்ல, நீ வின் ஆயிட்ட அப்படின்னு அவ சொல்றா. ஆன் சொல்றா, தயவு செஞ்சு என்ன வந்து ஜூலியட் ஆக விடு ப்ளீஸ், இந்த ஒரு தடவை மட்டும் நீ ரோமியோ போடு அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு கார்கி சொல்றா, நம்ம 2 பேருமே ஜூலியட் ஆக முடியாது, ஒருத்தர் ரோமியோ போட்டுதான் ஆகணும், நீ போடுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் கார்கி விட்டு கொடுக்கல, அவளே போய் அந்த ட்ரெஸ்ஸோட ஸ்டேஜ்ல போயிட்டு ஜூலியட்டா வந்து பிளே பண்ணிட்டு இருக்கா. இங்க ஷிக் ரூம்ல அந்த நர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவ வந்து ஜூலியட்டா வந்து சாங் பாடிட்டு இருக்கா. இப்போ இவங்க சொல்றாங்க, நர்ஸ் அவளுக்கு பீரியட்ஸ் இல்ல, உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அவளுக்கு வந்து வேற ஏதோ வயர்ல வந்து ஸ்டொமக் ப்ராப்ளம் நினைக்கிறேன், அது அல்சர் மாதிரி கூட இருக்கலாம், நீங்க உடனே கூட்டிட்டு போங்க அவளை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஆனும் வந்து ரோமியோவா வந்து கெட்ட போட்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டா. 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா ஹெவியா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அப்போ அதுல வந்து அவங்க 2 பேரும் பாய்சன் குடிச்சு ஆகிற சீன்ல ஆன் வந்து கார்கியா கிஸ் பண்ணிடுவா. 2 பேரும் மயங்கி விழுகுறாங்க. இதை கீழே இருந்து பார்த்துட்டு இருந்த சீனியர்ஸ் வந்து வாயடைச்சு போய் நிக்கிறாங்க கிஸ் பண்ணவும். ஐயோ இவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும், இவ உண்மையிலேயே வந்து மாண்டி சில்வா இல்ல, இவளுக்கு வந்து அவளோட அடையாளம் என்னன்னு சொல்லணும், அவ ஒரு கேர்ள் அப்படின்னு சொல்லி இவங்க கமெண்ட் பண்றாங்க. அப்ப அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. கோவம் வரும், நீ ஷட்டப் பண்ணு, நீ தான் மாண்டி சில்வா, உங்க அப்பா மாண்டி சில்வா, உன்னோட தம்பி மாண்டி சில்வா, உங்க அம்மா மாண்டி சில்வான்னு சொல்லி அவங்க ஃபேமிலியவே பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அப்போ கார்கி பரவாயில்ல விடு, வா நம்ம போகலாம், நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணி நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறா. இப்போ இவங்க 2 பேரும் வெளியில வந்து பார்க்கும்போது ஜோயா வந்து நிக்கிதாவை ஆம்புலன்ஸ்ல வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்காக போயிட்டு இருக்கா. அப்போ வந்து ஆனும் வந்து ஆம்புலன்ஸ்ல போய் உட்காந்துட்டு இருக்கா. நம்ம கார்கியும் போயிடறா ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல நிக்கிதாவோட அம்மா வந்து அவளுக்கு 2 பாட்டில் குளுக்கோஸ் தேவைப்படுது, அதோட காஸ்ட் வந்து 1000 போட்டிருக்கு, நான் போய் டாக்டர் கிட்ட ஏதாவது பிரைஸ் கம்மி பண்ணி கேட்டுட்டு வரேன், பாத்துக்கோ, நான் போயிட்டு இப்ப வந்துறேன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ ஜோயா அவங்க கிட்ட சொல்றா, நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கவும் ஆன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. அப்ப ஜோயா சொல்றா, நான் இங்க தனியாவே வந்திருக்கலாம், நீங்க வந்திருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லவும் அதுக்கு கார்கி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. நிக்கிதாக்கு சீக்கிரம் உடம்பு சரியாயிரும்னு நான் நினைக்கிறேன், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீங்க இங்கிருந்து கிளம்பணும்னா கிளம்பிக்கோங்க, உண்மையாதான் நான் சொல்றேன், கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்றா. இல்ல நாங்க போகல அப்படின்னு சொல்றா. அவங்க 2 பேரும் சொல்றாங்க நாங்க போகலன்னு சொல்லி தேங்க்யூ சொல்றா. இப்போ அவ ஜோயான்னு கூப்பிடுறா. நிக்கிதா கொஞ்சமா கண் முழிச்சு இவ என்னமோ ஏதோ போய் கேட்க போனா அவ சொல்றா, டாக்டர் கிட்ட எனக்கு பீரியட்ஸ் எப்போ வரும்னு கேளு அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு இவங்க 3 பேரும் சிரிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நார்மலாகி ஒரு வாரத்துக்கு அப்புறம் திரும்ப இவங்க வந்து ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட்காக நிக்கிறாங்க. அப்ப வந்து அவ நிக்கிதா சொல்றா, திரும்பவும் நான் வந்து மயங்கி விழுந்துட்டேன்னா என்ன பண்றது, பங்க் பண்ணிடலாமா அப்படின்னு கேக்குறா. கண்டிப்பா, உனக்கு நீ மயங்கி விழுந்தா ஒன்னும் கவலைப்படாத, வீல் சேர் பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சோயா. இப்போ திரும்பவும் மறுபடியும் இவங்க 4 பேரும் சேர்ந்து சிஸ்டரை தான் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கேர்ள்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியுமா அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப பேடா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலாவே அவங்க ரொம்ப டாக்ஸிக் தான், அவங்களுக்கு வந்து ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் தான், அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, அவங்களே ஒரு பாய்சன் தான், அவங்களோட திங்கிங்கும் அப்படிதான் இருக்கும், அவங்களுக்கு மூளையே இல்லை அப்படின்லாம் ரொம்ப கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்குள்ளேயே. இப்போ அதை பேசி அவங்க வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க ஹாப்பியா. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.